இன்றைக்கு தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 112 அதிகாரம் 8வது வசனம். அவன் இருதயம் உறுதியாக இருக்கும், அவன் தன் சத்துருக்களின் சரி கட்டுதலை காணும் மட்டும் பயப்படாது இருப்பான். அவன்னா யாரை குறிப்பிடுதுன்னா நீதிமான். நீதிமானுடைய இருதயம் எப்படி இருக்குமா? அது உறுதியாக இருக்கும். அவன் தன் சத்துருக்களின் சரி கட்டுதலை காணும் மட்டும் பயப்படாது இருப்பான். அப்போ கர்த்தர் சத்துருக்களுக்கு நீதியை சரி கட்டுவதை நீதிமான் கண் காணும், அவன் காது கேட்கும் இல்லையா? நமக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார்னே தாவீது சொல்கிறார். என் சத்துருக்கள் சரி கட்டுதலை நான் காண்பேன்னு சங்கீதம் 118:7 பார்க்குறோம். அப்போ நமக்கு அனுகூலம் பண்ணுகிற மனுஷர்களையும் தேவன் நம் மத்தியில் வைத்திருப்பார். அவரும் நம் பட்சத்திலே இருப்பார். கர்த்தரும் நம் பட்சத்தில் இருப்பார். அதனால் சத்துருக்களுக்கு சரி கட்டுதலை நம் கண் காணும். அதனால் இன்னும் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரிலே பற்றுதலாக இருப்பதே நலம். அனுகூலம் பண்ணுகிறவர்கள் உன் மத்தியில் அந்த மனுஷங்க இருந்தாலும் நம்ம யாரை தான் நம்பணும்? கர்த்தரை தான் நம்பணும். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரிலே பற்றுதலாக இருப்பது தான் நலம்னு சொல்கிறாரு. ஏன்னா உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய்ன்னு சங்கீதம் 91:8 பார்க்குறோம். எது கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்துன்னு சொல்கிறாருன்னா, துன்மார்க்கருக்கு வர பலன். உன் பக்கத்தில் 1000 பேர், உன் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. ஏன்னா கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கிறார்னா, உனக்கு விரோதமாக 1000 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. அதை உன் கண்கள் மாத்திரம் பார்க்கும். துன்மார்க்கருக்கு வரும் பலனை நீ காண்பாயினே இன்னைக்கு கர்த்தர் வாக்கு பண்ணுறாரு. சங்கீதம் 59:10 பார்க்குறோம். என் தேவன் தம்முடைய கிருபையினாலே என்னை சந்திப்பார். தேவன் என் சத்துருக்களுக்கு வரும் நீதி சரி கட்டுதலை நான் காணும்படி செய்தார்னு தாவீது சொல்கிறார் சங்கீதத்தில். அதாவது நம் தேவன் கிருபையினால் நம்மை சந்திப்பார். நம் தேவன் இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ள தேவனே இருக்கு இல்லையா? அவர் தம்முடைய கிருபையினாலே நம்மை சந்திப்பாராம். நம் சத்துருக்களுக்கு வரும் நீதி சரி கட்டுதலை காணும்படி செய்வார். சத்துருக்கள் நமக்கு விரோதமாக எவ்வளோதான் எழும்பினாலும் கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும்போது நமக்கு எதிராக நிற்பவன் யாருன்னே வேதவசனம் சொல்லுது இல்லையா? அப்போ அவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை எப்போ நம்ம காண முடியும்? சத்துருக்களுக்கு அவர் நீதி சரி கட்டும்போது தான் நம்ம காண முடியும். சங்கீதம் 31:24 சொல்கிறாரு, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் திட மனதாக இருங்கள், அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். சத்துருக்களின் நெருக்குதல்னால இன்றைக்கி உங்கள் இருதயம் சோர்ந்து போனது போல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு? திட மனதாக இருங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிற நீங்கள் திட மனதாக இருங்க. அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்தி அவர் பலப்படுத்துவார். ஏன்னா அதே போல் பலவிதமான அந்நிய போதனைகளால் நீங்கள் அலைப்புண்டு தெரியாதீங்கன்னு எபிரேயர் 13:9 சொல்கிறார். போஜன பதார்த்தங்களால் அல்ல, கிருபையினால தான் இருதயம் சிறப்படுகிறது நல்லது. போஜனங்களின் முயற்சி செய்கிறவர்கள் பலனடையவில்லையேன்னு சொல்கிறார். எபிரேயர் நிருபத்தில் பவுல் அப்போஸ்தலர் சொல்கிறார், பலவிதமான அந்நிய போதனைகள், அநேக போதகர்கள் இந்த உலகத்தில் இருக்கலாம். அப்போது அந்நிய போதகர்கள், அதாவது கர்த்தருடைய வசனத்தின்படி நடத்தாமல் மனுஷர்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி போதனை செய்கிறவர்களாக இருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி பலவிதமான அந்நிய போதனைகளில் போய் நீங்கள் அலைப்புண்டு தெரியாதீங்க. போஜன பதார்த்தத்தினால அல்ல, கிருபையினால தான் இருதயம் ஸ்திரப்படும். அப்போது ஒரு இருதயம் பலவீனப்பட்டு இருக்குன்னா அதுக்கு மருந்து மாத்திரை, அதுக்கு உணவு பக்குவம் இதெல்லாம் சொல்லுவாங்க. அதனால் மாத்திரம் நம்ம இருதயம் ஸ்திரப்பற்றாது. போஜன பதார்த்தங்களின் முயற்சியில் செய்கிறவன் பலனடைய மாட்டான். கர்த்தருடைய கிருபை இருந்ததுன்னா நம் இருதயத்தை தேவன் ஸ்திரப்படுத்துவார். இருதயம் பலவீனமாக இருந்தால் கூட தேவன் அந்த இருதயத்தை பலப்படுத்துவார் இல்லையா? ஏன்னா ராஜாக்களுடைய இருதயம் கர்த்தருடைய கரத்தில் நீர்க்கால்கள் போல் இருக்க, அவர் திருப்புகிற திசையில் அது திரும்ப போகுது. அப்போ எல்லாமே அவர் கரத்தில் இருக்குன்னு வசனத்தை நாம் அறிந்து உணர்ந்து நாம் படித்தோம்னா அப்போ அதற்கான அர்த்தங்களை நாம் அறிய முடியும். அதனால் அந்நிய போதனைகளுக்கு நீங்கள் கேட்க போகாதீங்க, அலைப்புண்டு தெரியாதீங்கன்னே சொல்கிறாரு. அதனால் வேத வசனத்தை எடுத்து நம்ம தியானிக்கும் போதே கர்த்தர் நம்மோடு இடைப்படுவார். அவர் வசனம் நம்மளை வழிநடத்தும். அவர் கிருபை இருந்தால் போதும், நம்ம இருதயத்தை அது ஸ்திரப்படுத்தும். அதே போல் துன்மார்க்கன் வீட்டில் என்ன இருக்குமா? கர்த்தருடைய சாபம் இருக்கும்னு நீதிமொழிகள் 3:33 பார்க்குறோம்.
அப்போ துன்மார்க்கன் வீடு சாபத்தினால தான் நிறைஞ்சிருக்கும். ஆனால் நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ கர்த்தர் ஆசீர்வதிப்பார்னு வசனத்தை பார்க்குறோம். அப்போ நீதிமான்களுடைய வீட்டிலே, நீதிமான்கள் கூடாரத்திலே கர்த்தர் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அதனால் சத்துருக்கள் எவ்வளோதான் போராடினாலும் அவங்கள மேற்கொள்ள தேவன் விடமாட்டார். அதுதான் நம்மையும் நம் பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிக்கிறதுக்கான காரியம் இல்லையா? அவர் நீதிமானுடைய வாசஸ்தலத்தை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும், எனக்கு விரோதமாக எழும்புகிற துன்மார்க்கனுக்கு நேரிடுவதை என் காது கேட்கும்னே சங்கீதம் 92:11 பார்க்குறோம். அப்போ சத்துருக்களுக்கு நேரிடுவதை நம் கண் காணும்படி, அதாவது தேவன் நீதி சரி கட்டுதலை அதான் கண் காணும் காது கேட்கும், அவர்கள் மேடுகளை போய் நீ மிதிப்பாயினே ஒரு வசனம் இருக்குது இல்லையா? அதுபோல் அந்த மேட்டை போய் தேவன் மிதிக்க வைப்பார். விசுவாசிங்க. அதனால் கர்த்தருக்கு காத்திருக்கிற நீங்கள் உங்கள் இருதயத்தை கர்த்தர் ஸ்திரப்படுத்துவார். திட மனதாக இருந்து கர்த்தருக்கு காத்திருங்க. உங்கள் பிரச்சனை, பாடுகள், போராட்டம், நிந்தை, அவமானம் எதுவாக இருந்தாலும் தேவ சமூகத்தில் அவர் பாதத்தில் அன்னாலை போல் உங்கள் இருதயத்தை ஊற்றி விட்டு அமைதியாக பொறுமையாக நீங்கள் காத்திருக்கும் போது நீங்கள் போய் சத்ருவன் இடத்துல போய் எதுவும் பேசவும் வேணாம். எந்த விதமான சண்டை சத்துருவுகளுக்கும் நம்ம போகவே வேண்டாம். நமக்காக யுத்தம் செய்ய கர்த்தர் இருக்கார் இல்லையா? யாத்திராகமம் 14:14 சொல்லுகிறது போல் இந்த யுத்தம் அவருடையது. நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன், நீங்கள் சும்மா இருப்பீர்கள்னே சொல்கிறாரு. சும்மா இருக்கணுன்னா நம்ம சும்மா இருக்க வேண்டாம். தேவனை நாம் துதித்து மகிமைப்படுத்தும் போது கர்த்தர் நமக்காக யுத்தத்தை செய்வார். இன்று காணும் எகிப்தியரை நம்ம காணாதபடி செய்வார். துஷ்டர்கள் இனி நம் வழியே கடந்து வராதபடி செய்வார். அதனால் இன்றைக்கி நீதிமானுடைய இருதயம் உறுதியாக இருக்கும். அவன் தன் சத்துருக்களுக்கு நீதி சரி கட்டுதலை காணும் மட்டும் பயப்படாது இருப்பான். ஆமீன்.